ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் வந்து டைப்ரைட்டிங் கிளாஸ்க்காக வந்து எல்லாத்துக்கும் வந்து அங்கே கொண்டு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருந்தேன். ஏன்னா கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஆள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. சரி, ஒரு 10,000 சம்பளங்கிறதுனால எனக்கு அதுக்கு போனேன்னா கண்டிப்பாக குழந்தைங்கள பார்த்துக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து சரி போவோம், கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதுனால நான் வந்து போகிறதுக்காக ரெடியானதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, ஒரு 2 வருஷம் வீட்டில் இருந்துட்டு திடீர்னு ஒரு வேலை கிடைக்கிது, நம்ம போகிறோம் அப்படின்னா நம்மளால கண்டிப்பாக வந்து அதில் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண முடியுங்கிறதுனால நான் வந்து ஒரு முயற்சி பண்ணதில் ஏதோ ஒரு நம்மளுக்கு ஒரு முயற்சிக்கு ஒரு வெற்றி கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. நானும் அதனால் வந்து சரி, நம்மளுக்கு கரெக்டான ஒரு வேலை வந்து எல்லாமே கரெக்டாக அமையும், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு நானாகவே மனசுக்குள்ளே வந்து ஒரு விஷயத்த வந்து நம்பிக்கையாக சொல்லிக்கிட்டேன். சமாளித்து தான் ஆகணும், சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சமாளிச்சுட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த டைமில் வந்து நான் அந்த கிளாஸ்க்கு வந்து இது பண்ணுறதுக்கு வேலைக்கு, ஏன்னா இன்டர்வியூக்கு போகிறப்ப கண்டிப்பாக 10,000 சம்பளம்னா வந்து கண்டிப்பாக நிறைய பேர் வந்து டைப்ரைட்டிங் தெரிஞ்சவங்க வருவாங்க அப்படின்ட்டு நான் எதிர்பார்த்து கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா 2 பேர் கேட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு இன்டர்வியூக்கு வந்தவங்க நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு தான் நான் ரொம்ப இருந்தேன். ஆனால் வந்து ஒரு 15 பேர்கிட்ட தான் வந்திருந்தாங்க. அவங்கள இது மாதிரி வந்து டைப்ரைட்டிங் இதுக்கு வந்து என்னென்னட்டு அந்த சார் வந்து எவ்வளோ ஸ்பீடில் அடிப்பீங்க என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு எல்லாேருக்கும் வந்து ஷீட் கொடுத்து அடிக்க சொன்னாங்க. உடனே நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இது பண்ணதுனால, ஏன்னா 2 வருஷம் இப்போ கொஞ்சம் நேரம் ஒரு இது இல்லாததுனால, அந்த ஒரு இது இல்லாததுனால இப்போ வந்து கொஞ்சம் கண்டிப்பாக நம்மளால் முடியும்னு ஒரு நம்பிக்கையில் மட்டும் நான் அடித்தோன்னே அவங்க பார்த்துட்டு ரொம்ப நல்லா இது பண்ணுறீங்கம்மா, ஸ்பீடாக இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரே பாராட்டினார். அப்போது ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, கண்டிப்பாக அவங்க செலக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அது வந்து ஒரு அளவு நல்ல பெரிய இன்ஸ்டியூட்டுங்கிறதுனால கிட்டத்தட்ட வந்து ஒரு 70-80 பிள்ளைங்க கிட்ட வந்து எங்கள் இன்ஸ்டியூட்டில் இருந்துச்சுங்க. அப்படிங்கிறதுனால ஒரு 70 பேர் 80 பேருங்கிறதுனால நம்ம கண்டிப்பாக வந்து ஏற்கனவே ஒரு 4-5 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஆளுக்கு தான் வந்து இன்டர்வியூ நடந்துச்சு. நான் வந்து அதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கையோடு தான் எல்லாமே செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 3 மணி இருக்கும், 3 மணிக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, இது மாதிரி 2 பேர் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து என் பேரும் வந்து திலகா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து என் குழந்தைங்கள வந்து நான் பார்த்துக்கிறதுக்கு, ஏன்னா ஹஸ்பண்டுக்கு அந்தளவுக்கு வேலை ஒன்றும் சரியாக இல்லை. வேலை சரியாக இல்லாமல் அந்தளவுக்கு ஒரு நல்லா இல்லை அப்படிங்கிறதுனால வேறு வழி இல்லாதனால நான் வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும், செய்யணும், பண்ணணுங்கிறதுனால சரி பார்ப்போம், நம்ம வந்து முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு இதில் மட்டும் ஒரு மனசுக்குள்ளே வந்து இருந்துச்சு. அதை மட்டும் நான் வந்து மனசுக்குள்ளே வந்து இது பண்ணிவிட்டு சரி பார்த்துப்போம், செய்வோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் வேலை கிடச்சோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. ஏன்னா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தது இந்த வேலைக்காக தான், ரொம்ப நான் வந்து எதிர்பார்த்தேன். ரொம்ப ஒரு மனசு வந்து, ஏன்னா அது கிடைச்சா தான் வந்து என் ஃபேமிலியை வந்து என்னால் ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து முயற்சி பண்ணி நம்மளால் கண்டிப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு மனசு வந்து எனக்கு வந்து இது இருந்துச்சு. அதனால் அதையே நான் வந்து ஒரு முயற்சியாக எடுத்துக்கிட்டு நம்மளால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மெனக்கெட்டு பண்ணதுனால அந்த வேலை எனக்கு கிடச்சிச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏன்னா அவருக்கும் வேலை இல்லாமல் இருக்குது, வீட்டு வாடகை 3000 கொடுக்கணும், பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுனால என்னால் கண்டிப்பாக வந்து இங்கே இது பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் நான் அந்த ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அந்த இன்டர்வியூலேயும் வந்து சக்ஸஸ் ஆகிட்டதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து அது ஒரு சந்தோஷமான ஒரு இதாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த ஒரு முயற்சியை நம்ம பண்ணி நம்ம ஏதாச்சும் ஒன்று இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது மட்டும் எனக்கு இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஒரு விஷயத்த வந்து நம்மளால் அடுத்த ஒரு இதுக்கு செய்கிறதுக்கு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு மனசு வந்து தைரியத்தை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே வந்து ஒரு மனசுக்குள்ளே வந்து ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம எது நடந்தாலும் நம்ம வந்து சமாளிப்போம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்து எனக்கு இருந்துச்சு. அதனால் வேறு வழி இல்லாமல் நம்ம வந்து எதையுமே வந்து சொல்கிறதுக்கு செய்கிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டான ஒரு வேலை வந்து ஒரு விஷயத்த செய்யணும் பண்ணணும்னா நம்மளுக்கு அதுக்கு வந்து ஒரு தைரியம் வேணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. சரி பார்த்துக்கலாம், எது வந்தாலும் பார்த்துக்குவோம், செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுக்கு ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு தான் நான் வந்து எதையுமே வந்து நான் செஞ்சேன். அதனால் வந்து என் ஹஸ்பண்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணார். உன்னால் முடியும், உனக்கு இந்த வேலை கிடைக்கும், நீ கண்டிப்பாக ட்ரை பண்ணு, எதையும் பற்றி மனசை போட்டு யோசிச்சுட்டு இருக்காத, கண்டிப்பாக வந்து நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணார்.
சப்போர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு விஷயத்துக்கும் அவர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண வாசி மட்டும்தான் வந்து என்னால் வந்து இது பண்ண முடிஞ்சே தவிர வேறு